ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மேடம் இது என்ன மேடம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி கேமில் காரஸ்ட் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி டே 1 ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராணியில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850 வியூஸ் போயிடுச்சு. சரி எப்படியாச்சும் செகண்ட் வியூஸ் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மாட வந்திருக்கேன். சரி கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் காலைல ஏந்து வந்துக்கிறேன், கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். பேச பேச சரியாயிடும் ஓகேங்களா. இப்போ என்ன நம்ம வந்து ஃபஸ்ட்டு போனோடனே இதை ட்ரை பண்ணேன். அந்த பழைய ட்ரிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம யூடியூப் சேனல் பழைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் அது வந்து போட்டிருப்பேன் கரெக்டாக. அப்போ வந்து நான் வந்து இந்த கேம் வந்து நல்லா விளையாடிருந்தேன். ப்ராக்டிஸ் மோடில் நல்லா விளையாடிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போட்டேன். இப்போ வந்து போட முடியல. சரி ஓகே விடுங்க, சின்ன வயசில் பண்ணது இப்போ பண்ண முடியுமா? ஓகே இன்ஸ்டாவில் வந்து பார்த்தோன்னா எதுவுமே இருக்கா மாதிரி தெரில, பார்த்தா இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி ஆரம்பிச்சோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். 800 பேர் பார்த்தீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா கைஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா. அந்த 800 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருந்தீங்கன்னா நேரத்துக்கு எனக்கு வந்து 800 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் வந்துருக்கும். ஏன் நீங்கள் பண்ணல? ஏமாத்துறீங்க எல்லாருங்களே, ஏமாத்துறீங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்டு ஏமாத்துறீங்க, துரோகம் பண்ணுறீங்க. சரி ஓகே கிராங்க் ஆச்சிருக்குன்னு பார்த்தா கிராங்க்கும் இங்கே இல்லை. ஓகே இங்கே வின் சேனல் கிடச்சிச்சு. அந்த வின் சேனல் எடுத்துகிட்டு போய் போடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் போய் பார்த்துட்டு நான் கோடு இருக்கான்னு பார்த்தேன். பட் கோடு இல்லை. கோடு தேவைப்படாது, சும்மா வந்து பார்த்தாங்க. நான் நாங்கள் வந்து கோடுக்காக தான் வந்து பார்த்தேன். அப்புறம் தான் போச்சு நம்ம பண்ணது கார் எஸ்கேப்புகள் கோடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது நான் கேமில் வரும்போது எந்த ஐடியாவே இல்லை, எந்த எஸ்கேப் பண்ணலாமே ஐடியா இல்லை. எது ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அது பண்ணுறோம். அதுக்கடுத்து அதை அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன். ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் சீரியல் எஸ்கேப் தான் பண்ணேன். அதுக்கடுத்து கார் எஸ்கேப் பண்ணேன். அதுக்கடுத்து தான் நான் வந்து டோர் எஸ்கேப்பே பண்ணேன். ஃபஸ்ட்டு டோர் எஸ்கேப் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் கார் எஸ்கேப் போட்டு அதுக்கடுத்து சீவரை போடலான்னு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா டோர் எஸ்கேப்பு, கார் எஸ்கேப்பு. அதுக்கடுத்து சீவரே வந்துச்சு. அதனால தான் வந்து கடைசியாக போட்டால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கடைசியாக போடுறேன். ஓகே நான் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி ஆரம்பிச்சோங்க. நம்ம 74 இருக்கோம் கைஸ். 1000 அடிக்கணும். அது மாதிரி கொஞ்சம் 100 அடித்தா தான் நம்ம 1000 அடிக்கிறோம். ஓகே இப்போ இன்ஜின் பார்ட் கிடச்சிருக்கு, நல்ல விஷயந்தான். இது கார் திரும்பி செட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரின்ச்சும் கிடச்சிச்சு ஆல்ரெடி. ஓகே நம்ம எப்படி போகலாம்? அது இன்ச்சில் போனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரிக்கு. நம்ம இன்ச்சில் போய் ஈஸியாக போய்க்கலாம். நம்ம கடை ரின்ச் வந்து நம்மளோட வந்து நம்ம பக்கத்து ரூமில் இல்லை, அந்த ஸ்லெண்டராக தவந்து வரும் பார்த்திங்களா, அங்கே இருக்கும். இங்கே ஏதாவது பொருளை செக் பண்ணிட்டே போகலாம். இருங்க, இங்கே கன் பாட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இங்கே கன் பாட் பார்த்த மாதிரி, செகண்ட் கன் பாட் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. எங்கே பார்த்தோன்னு ஞாபகம் இல்லை. சரியா பேசுகிறேன் போது பார்த்தேன். எங்கே பார்த்தேன் மேலான இருக்குது கைஸ். ஓகே இருங்க வந்து பார்த்துக்கலாம். சரி இருங்க, அது போய் இப்போ கிராங்க் இருக்கான்னு பார்க்கணும். இதில் கிராங்க் இல்லை. சரி ஓகே மேலே ஓப்பன் எதுவும் இல்லை. சரி ஓகே அப்படியே நம்ம போயிட்டு கீழே போய் ரெஸ்ட் வந்துடலாம். அதுக்காக தான் போய்க்கொண்டிருக்கேன். நீங்கள் இந்த கீழே போய் வைக்கிறதுக்கு வழக்கம் லைக் போட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி ஆரம்பிச்சோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க யாருமே. சரி ஓகே இதுள்ள எதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை, ஏமாத்துறாங்க. சரி ஓகே அந்த இது பேர் எதாவது பாதி அது பேர்னு தெரில. அது தூக்கணுன்னே காமிச்சிச்சு. என்ஜின் பாட்டு வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். இப்போ நம்ம போய் ரின்ச் எடுத்துனோம். அது மாதிரி இங்கே பேட்ரி இருக்குது சைடில். ஓகே அப்போது எனக்கு மிலானை கட் பண்ணால் நமக்கு வந்து கார் கீ கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா பேட் லக்கி கிடைக்கணும். அப்படியே இல்லை மாஸ்டர் கீ வச்சுன்னா வேஸ்ட்டு. சரி ஓகே போய் பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே கிட்ட வந்தியாச்சு. அதில் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரே வச்சு என்னது மாஸ்டர் கீ. இப்போது தேவையில்லாத வேலை கை செய்யலாம். மாஸ்டர் கீ சரி போட்டு போய் இங்கே இருக்கட்டும். எது டோருக்கு வெளியே இருக்கட்டும். போட்டாலும் போக முடியாது, போட்டாலும் போக முடியாது. சும்மா தான் வந்தேன். சரி இங்கே ரேக்கில் தான் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே வந்து புக்கு இது ஓகே தேவைப்படும். இங்கே வந்து என்ன இருக்குது, ஸ்பார்க் பிளக். ஓகே நல்ல ஒரு விஷயம். நம்மளுக்கு வந்து ரின்ச்சு மேலே வந்து அந்த ஸ்டெண்டின் தவறும் பார்த்திங்களா, அங்கே இருக்குது. அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லைனா மறந்துட்டோன்னா வீடு ஃபுல்லாக தேடுற மாதிரி ஆகிடும். நான் வீடு ஃபுல்லாக தேடுவேன், அந்த இடத்த மட்டும் தவறான இடத்த எடுத்துவேன். சரி ஓகே மலை ஏறுவோம். மலை ஏறு டக்குனு. இப்போ பேட்ரி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். பேட்ரி எடுத்துகிட்டு வந்துட்டு ரின்ச்சை போட்டோன்னா நமக்கு இன்ஜினில் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் முடிஞ்சு.
அப்போன்னா நம்மளுக்கு வந்து என்ன தேவைப்படும்னா கார் கீ, பேட் லாக் கீ, 2 கீ கிடச்சா போதும், எஸ்கேப் ஆகிடலாம். அதுக்கு நான் வீடை ஃபுல்லாக சுற்றுவேன். அந்த 2 பொருளுக்காக நான் வீடு ஃபுல்லாக சுற்றி சுற்றி கிடச்சாதான் எனக்கு கிடைக்கும். வந்து இங்கே போட்டால் இன்னொரு டைம் ஆகிடும். ஓகே, சரி இங்கே வந்து பார்த்தேன் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை, போங்கடா நீங்களும் சொல்லிட்டு நான் ஏன் இப்படி ஈஸியாக இன்சைடில் வந்துட்டேன்னா, இன்சைட் வந்து டோரில் செக் பண்ணிட்டு மேலே இருந்து நினச்சி ஏற்ற முடியல. இதுவே நம்ம வந்து அன்சைட் வந்தோன்னா சுற்றிட்டு வரணும், அதனால் இன்சைட் எடுத்து வந்துட்டேன். இன்னும் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவரில் கண்டிப்பாக ஏதாவது நல்ல விஷயமா கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கிடைக்கணும், கிடச்சிட்டு நல்லாயிருக்கும். ஓகே, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கராஜுக்கு வந்தாச்சு. கராஜில் வந்து பார்த்திங்கன்னா 3 நெட்டு தெரிஞ்சு நான் காமிக்கும் நம்மளுக்கு. ஆனால் அந்த சைடில் பார்த்திங்கன்னா நல்ல நெட்டு தெரியும். அதனால தான் இன்சைட் வந்து காமிச்சோம் உங்களுக்கு. இன்சைட் என்ன ஆப்போசிட்டில் என்ன பார்த்தீங்கன்னா 3 தெரியும், அந்த சைடில் பிரியாணி பார்த்தீங்கன்னா 3 தெரியும், நடுவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தெரியும். இப்போ நம்ம இன்ஜினில் பண்ணுறோம், மொத்த வேலையை முடிச்சாச்சு. இப்போ வந்து கார் கீ, பேட் லக்கி அதை மட்டும் கிடச்சா போதும், நம்ம வீடு ஃபுல்லாக தேடணும் அதை மட்டும். ஓகேங்களா, இங்கே கிராங்க் இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். கிராங்க் இருந்துச்சு. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். பார்த்துறோமா, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த சிலிண்டர் நான் வந்து புக்கை வச்சு எழுப்பணும். அதுக்கு அடுத்து ஸ்க்ரூ ட்ரைவரை எடுக்கணும். அது வேறு பிரச்சனை, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த புக்கை திரும்பி அங்கே வச்சுட்டு அந்த கேப்பில் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து கிராங்க் எடுத்துகிட்டு போய் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஏன்னா இங்கே தவந்து வரத்துக்கும் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து போட்டு வந்து நிற்கணும். அது நின்று கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இப்படி தான் தரும். ஓகேங்களா, அதனால் இப்போ போய் நம்ம கிராங்க் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு வரணும். இந்த இடத்துல தான் இருக்கா, ஆல்ரெடி ரெஞ்சு கிடச்சிச்சு, அதனால் ஒன்றும் இருக்காது அங்கே, சும்மா வேடிக்கை பார்த்தேன். ஓகே, மேலே போய் என்ன இருக்குது பார்த்துட்டு வந்தல கை. சரிங்க, அந்த இடத்துல அந்த ஓட்டை இருக்கும்ல, அங்கே என்ன இருக்குன்னு தெரியணும். கேஸ் லைன் இருக்குது, அது இல்லாமல் அந்த இது இருக்குது, காக் இருக்குது. ஓகே, ரெண்டுமே தேவைப்பட பொருள் தான். சரி, கன் ரெடி பண்ணல, அந்த கன் பாட் எடுத்துக்கலாம். ஓகே, அப்படியே நேராக போகணும் வச்சுக்கோங்களேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனுக்கு தட்டி ஆள் பிடிச்சிங்க, அப்போ தான் நான் பண்ண நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்பெஷல் கீ இருக்குது. ஓகே, அப்போ கன் ரெடி பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லவே மாட்டேங்க கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க, அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறேன், ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்க. டெய், நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் மூலம் தூக்கிட்டு போகும்போது ஈஸி மோடில் ஆடுற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், ஈஸி மோடில் விளையாட கற்றுக்குனுக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கற்றுருக்கிறேன். ஓகேங்களா, கிராணியை எப்படிலாம் கலாய்க்கணும், எப்போல்லாம் ஓட விடணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஓகே, இங்கே வந்து கீ கிடச்சிச்சு. அந்த கீ எடுத்து போனோம். நம்ம கிராங்கினா எதுவுமே போடவே இல்லை. ஓகே, அதுக்கு நம்ம முன்னாடி வேறு ஒன்று பண்ணோம். சரி, விட ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு வெப்பன் கீ கூட கிடையாது கைஸுங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் கீ கூட இருக்கும், அதை கூட நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்பன் கீ இல்லாமல் காகு இருந்தால் கூட இருக்கும் ஒரு சில வாட்டி. அந்த துருப்புச்ச காகு இருக்கும், ஒன்றுமே இல்லை பார்த்தா. சரி, ஓகே, இந்த கிராங்க் எத்தனை போடணும். நம்ம ரூமில் வந்து பக்கத்து ரூமில் போய் பார்க்கணும், அதுக்கு ஆப்போசிட்டில் ரூமில் போய் பார்த்துட்டு வரணும். ஓகேங்களா, அது போய் இருக்கான்னு பார்த்துட்டோம். ஒரு சில வாட்டி நான் மறந்தே போயிடுறாங்க, அந்த ரூம் இருக்கா இல்லையா அதே மறந்துடுறேன். நான் கிராங்கை போட்டு செக் பண்ணிட்டு அது மட்டும் பார்த்துட்றேன். சரி, இருங்க, ஃபஸ்ட்டு போய் கிராங்கை போட்டுறோம். அதே மாதிரி இன்னும் நான் நம்பரே பார்க்கல, தப்பான நம்பர் வச்சேன்னா நான் செத்துருவேன். ஓகேங்களா, ஒரு லைஃப் போயிடும். ஒரு லைஃப் தான் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர் இருந்துச்சு. ஓகே, யூஸ்ஃபுல்லான பொருள் தான். நான் சொன்னல பக்கத்தில் ரூமில் ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த ரூம் இது தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே போட்டு வச்சுப்போம், நம்மளுக்கு தேவைப்படும். இங்கேயே பத்திரமா இரு, நான் போயிட்டு இந்த வீல் கிராங்கை போட்டு எடுத்துன்னு பார்க்குறேன் என்ன இருக்குன்னு. இன்சைட் பண்ணுமா ஒன்றுமே புரியல கைஸ். சரி, இன்சைட் போவோம். இன்சைட் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி, மேலே டோரில் ஏதாவது இருக்கா பொருள் பார்த்தா ப்ளே ஹவுஸ் கீ. ஓகே, தேவைப்படும். ஆல்ரெடி 2 காக் பார்த்தாச்சு நம்ம. ஓகேங்களா, 2 காக்கா பார்த்தோம், ஒரு காக்கா தான் பார்த்தோம், அந்த ரெட் கலர் தான் பார்த்தோம். துருப்பிச்ச காக்கையில் பார்க்கல, அது எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில வாட்டி நம்ம தான் கொஞ்சம் டிப்ரெஷனில் மாறி போயிடுவேன், கண்டுக்கூடாது. என்னடனே தெரியாமல் உட்காந்து பாருங்க கைஸ். சரி, ஓகே, இந்த இடத்துல வந்து இதை போட்டாச்சு. மறுபடியும் போயிட்டு நம்ம ரூமுக்கு போகணும். அந்த லிஃப்ட் இருக்குல்ல, அந்த லிஃப்ட்டில் போகணும். ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்பரே தெரியாது. ஓகேங்களா, இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம நம்பரே பார்க்கல, எது நம்மளுக்கு தெரியாது. பிளைண்டாக நம்ம வந்து எதை இது பண்ணலாம், அடிக்கடி 2 தான் வரும், நம்ம 2 கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதனால் 2 கிளிக் பண்ணால் நம்ம நம்பர் பார்த்தோம்.
கைஸ் நம்ம நம்பர் பார்த்தோம், நம்பர் பார்க்கல தானே. அப்போ நான் பிளைண்டில் தான் ஸ்பாட் பண்ணிக்கிறேன். ஆனால் இதுவே வேறு ஒரு எஸ்கேப்பில் வந்து நான் மாட்டிக்கினேன். செகண்டு கிளிக் பண்ணி அங்கேயும் செத்துட்டேன், ஒரு லைஃப் போயிடுச்சு. ஆனால் இதில் போகல. ஓகேங்களா, அது என்ன வீடியோன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது இதுவாக தான் இருக்கும், சீவர் எஸ்கேப் தான் இருக்கும். அதில் தான் போட்டிருக்கோம். சரி ஓகே, இந்த பொருள் எல்லாத்துக்குமே போடணும். கட்டிங் பிளேயர் வந்து மேலே தேவைப்படும் கைஸ் அந்த காக எடுக்கிறதுக்கு. அதனால் அதை அப்படியே எடுத்துமே போட்டுருக்கோம். கன் பாட் கிடச்சிச்சு கைஸ். அப்போது கன் ரெடி பண்ணிடலாம் கைஸ். இது வந்து நான் போகிறதுக்கும் கஷ்டப்படும். இதுதான் டக்குன்னு நான் குடிச்சிட்டேன்னா கஷ்டம் கைஸ். மறுபடியும் முதலேருந்து போய் எத்தனை ஒன்று எல்லாத்தையும். அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இந்த இடத்துல. ஏன்னா தப்பி தவிர அங்கே மீன் பண்ணால் மறுபடியும் முதலேருந்து வரணும். இதில் வேறு கட்சின்னு வேறு போட்டுக்காம இப்போ மேலே வந்தால் அதுலேருந்தெல்லாம் தப்பிச்சு ஓடி வரணும். இன்னும் வேறு நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு இல்லை, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு வரணும் இங்கே எடுத்துன்னு. ஓகே, இந்த ஹேமர் போட்டோன்னா சரியாக போச்சு. இந்த டைமில் கிளவி மட்டும் இருந்துச்சுன்னா ஓடி ஆனத்தில் போய் குடுன்னு எங்கேயாவது எங்கே ஓடி வந்துடும். சரி ஓகே, இந்த பிளே வருஷத்தை போ, இந்த பிளே வருஷத்தை மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பெல் பட்டனுக்கு தட்டி ஆரம்பிச்சுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், டக்குன்னு நீங்களே பார்க்கணும். சரி ஓகே, இந்த இப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம போய் ஹேமர் எடுத்துன்னு போகலாம். ஹேமர் வந்து நிறைய 2 இடத்துல தேவைப்படுது, மேலே ஒன்று கீழே ஒன்று. சரி அதை போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் மேலேயே வந்துட்டேன். ஓகே, இங்கே வந்து அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் தேவைப்படுது, அது ஃபஸ்ட்டு எடுக்கணும். இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தா கன் பார்ட் ஸ்கீன் இருக்குது. ஓகே, அப்போ கன்று ரெடி பண்ணலாங்க கைஸ். இருங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். போயிட்டு நம்மளுடைய 3வது போட்டோ அடி வச்சிட்டோம். இது 2வது போட்டோ இருக்குது, கராஜில் ஒரு பாட் நம்ம தூக்கி போட்டோம் உள்ளே. அப்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கன் ரெடியாக போகுது. ஓகே, இப்போ என்னென்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்னடா வேறு எதாவது பண்ணலாம்னா வேறு எதாவது பண்ண முடியாது. பற்றி யோசிச்சு பார்த்தா தெரியும். ஓகே, இந்த கன் எடுத்தாச்சு, பாட் போட்டாச்சு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆமு தான் ஷூட் பண்ண முடியும். 2 ஆமு வச்சுருந்தாலாம் இருந்திருக்கும், ஒரே ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா அது கிளைவு மட்டும் தான் இருக்காங்க அதில். இதே கேம் இருந்தோன்னா கிராணி 2ல் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஏன்னா 2 பேர் இருப்பாங்கனால 2 வச்சுருப்பாங்க. சரி விடுங்க, இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் ஷூட் அடிக்கலாம். நான் கரெக்டாக ஏம் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீன்லேருந்து கை எடுக்கிறேன், கரெக்டாக மூவ் ஆகும் இது அப்போ டைமில். அப்போது கொஞ்சம் இந்த மாதிரி டைமில் வந்து கிராணி வந்துச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சரு, தப்புன்னு போட்டுரும் இல்லைங்களா. சரி ஓகே, இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூலாம் கட்டிடணும். இந்த பார்த்தா சேஃப் கீ இருந்துச்சு. சேஃப் கீழே பார்த்தா ரஸ்டின் பேட் லாக்கிங் மட்டும் இருந்துச்சுன்னா டென்ஷன் ஆகிடுவேன். அது இன்னும் பார்க்கல, தெரிஞ்சாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கட்டிங் அப்படியே இருக்குது நம்மக்கிட்ட. மேலே கராஜில் இருக்கா? அப்போ கராஜுக்கு போய் எடுக்கணுமா? நம்ம இங்கேருந்தே திரும்ப போயிடலாம். ஏன்னா நம்ம வந்து கராஜுக்கு போய் அது கீழே போய் தூக்கணும். இது நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஓகே வாங்க, மேலே ஏறலாம். இப்போ மேலே போகணும். மேலே ஏறு. நீங்கள் ஏற்கனவே லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணிட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். அவங்களும் லைக் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணுறதுனால உனக்கு ரொம்ப ப்ராஃபிட் நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் லைக் பண்ணுறீங்களா, உங்கள் ஃப்ரெண்டும் லைக் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணிங்கன்னா ஷேரும் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு ஒரு கவுண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு அமுச்சு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறான்னு சொன்னால் வந்து இது பண்ண சொல்ல மாட்டான். ஓகே சப்ஸ்கிரைப் தான் பண்ணுவோம், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, இதை அப்படியே தள்ளி விட்டாச்சு. எடுத்து இங்கேருந்து கீழே போட்டுடலாம். அதேமாதிரி கேஸ் இல்லைன்னா இங்கேருந்து கீழே போட்டுடலாம். ஏன்னா நம்ம கீழே எடுத்துன்னு போகிறத விட இங்கேருந்து தூக்கி போடுறது ரொம்ப நல்ல விஷயம். அதேமாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் கீ கற்றுச்சு. அப்போது என்ன பண்ணுறோன்னா ஸ்பெஷல் கீ எடுத்துன்னு வந்துட்டு என்னோட இதை இங்கே வந்துச்சு, ஸ்பெஷல் கீ கற்றுச்சு. அந்த கன்னும் கற்றுச்சு. அப்போ கன்று எடுத்துன்னு வந்து இங்கே போட்டு ஸ்பெஷல் கீ எல்லாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே, இங்கே இந்த கல் வேறு இப்போ கிராணி தத்து தான். அந்த கல் வந்து நம்ம வந்து இடிச்சிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஆமு வந்து மேலேயே இருக்கும். அதனால் வந்து நம்ம மேலேயே எடுத்துன்னு போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெஷல் கீ வேணும். ஸ்பெஷல் கீ வந்து நம்ம மேலே எத்தனை போட்டலாம், ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கீ தான் வேணும். ஏன்னா உள்ளே போனோன்னா ஸ்பெஷல் கீ வேணும். அதனால் ஸ்பெஷல் கீ எடுத்து போட்டு எத்தனை நம்ம மேலே ஃபஸ்ட்டு மேலே வந்தாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்பெஷல் கீ போட்டாச்சு. அதே மாதிரி கன்று போய் கீழே போய் எடுத்துனோம்னா இப்போது நம்ம இன்னொரு இடத்துல வந்து செக்கே பண்ணல, அதை போய் செக் பண்ணணும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இருங்க, நான் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே, போய் கன்று வேறு எடுக்கணும் கைஸ். இப்போ கன்று எடுத்துக்கிட்டு மேலே போனோம். சடுகுடு அச்சமலையே ஓ.
ஆக்சுவலி இந்த டைமில் கிளவி இருந்துச்சுன்னு நான் ஓடி போய் நினைக்கிறீங்க, பயந்து ஓடினுப்பேன் ஒருத்துக்கு போகும்போதும், எங்கள் கிளவி வந்துடுமோன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இந்த ஒரு ஆம் வச்சுக்கலாம். ஓகே ஆம் வச்சாச்சு. இங்கேருந்து அப்படியே கரெக்டாக ஷூட் பண்ணோம். ஷூட் ஓகே லாக் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா ரீலோட் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம். ரீலோட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாம். வந்துட்டேன். சரி விடுங்க. பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் காக்கெலாம் சோறு பண்ண முன்னாடி போடான்னு விட்டேன். சரி ஓகே, இந்த கன் இங்கே தான் இருக்குது. நம்ம ரீலோட் பண்ணிட்டு எடுத்துன்னு போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சா, அதுதான் அப்படிதான் கொஞ்சம் நாங்கள் தூக்கத்தை இருக்கும் போது அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். நான் பேச சொன்னல சரியாயிட கன்று. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னை வந்து நம்ம கீழே போட்டு அதே மாதிரி நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு நம்ம போகணும். நம்ம வந்து சீவரை கீழே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு தெரிஞ்சு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பேட் லாக்கி இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசித்தேன். அதே மாதிரி பேட் லாக்கி இருந்துச்சு, அதை பார்க்க போகிறோம். ஆனால் அங்கே காக் இருந்துச்சு. ஓகே, காக் கூட தேவைப்படும் ஒரு வாட்டி. ஏன்னா நம்ம வந்து அங்கே வந்து இது கூட இருக்குது வாய்ப்பு இருக்குது கைஸ் அந்த இடத்துல. அதான் அந்த இது ஒரு பேர் வந்துட்டேனே, பேட் லாக்கி அப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா கார்கி கூட இருக்குது கைஸ், அது வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 காக்கு நம்ம எடுத்து வந்து கீழே போட்டுருந்தோம். அந்த காக் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலாம். இப்போ அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸ் கீன்னு ஒன்று தேவைப்படும். அந்த ப்ளே ஹவுஸ் கீங்கன்னா கராஜில் இருக்குது. கராஜ் எங்கே இருக்குது? கார் இருக்குது ஓகேங்களா. அது போய் எடுத்துன்னு வந்துட்டு இந்த லாக் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து தூக்கி போட்டு இந்த காக் எடுத்துக்கணும் ஓகேங்களா. இந்த காக் எடுத்து இங்கே வச்சுட்டு இந்த காக் எடுக்கணும். ஓகே நல்லா இருக்குங்களா. எடுத்தாச்சு. இப்போ இந்த இங்கே வச்சோன்னா நம்மளுக்கு பேட் லாக்கி கிடைக்கணும். ஓகே கைஸ், பேட் லாக் வச்சு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனுக்கு தட்டி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், டக்குன்னு நீங்கள் வீடியோ பார்க்க முடியும். எங்கடா வீடியோ போகிறோன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் கைஸ். எவ்வளோ பிஸியாக இருக்கிறேன்னா வாய்ஸ் பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வாய்ஸ் பேச எனக்கு கஷ்டம் இல்லை, நாய்ஸ் நிறைய கேட்கறதுனால கட் பண்ணி ரொம்ப கட் பண்ணி போகிறதுனால கொஞ்சம் இதுவாகுது ஓகேங்களா. அடிக்கடி வீடியோ ஏன் ஜூம் ஆகி எடுக்குது எனக்கு புரியல. அந்த இதில் வந்து கிராணி கேமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜூம் ஆகிட்டு வர மாதிரி வருது. ஒரு சில வாட்டி நானே பார்த்துருக்கேன் வீடியோ எடுக்கும்போது. இப்போ வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி தான் லைட்டு தெரியுது, ஜூம் ஆகி உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார் கீ மட்டும் தான் தேவை. இன்னும் நம்ம எங்கே மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கார் கீ இங்கே தான் இருக்குது. இத்தனை எவ்வளோ நேரம் சுற்றி தெரியுமா கைஸ். இப்போது நான் எல்லா வீடியோலையுமே ஃபஸ்ட்டு வந்த உடனே கார் கீ இங்கே இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போவேன். இந்த வீடியோ செக் பண்ணல, அப்புறம் தான் அமைச்சு நம்ம கார் கீ மாதிரி செக் பண்ணல. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அப்புறம் நம்மளுக்கு ஃபியூவெல்லாம் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு ஃபியூவல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம எப்போ செக் பண்ணுறோமோ அப்போல்லாம் கார் கீ தர மாட்டாங்க கைஸ். நம்ம தேடாத போது தான் நம்ம கரெக்டாக வைப்பாங்க. சரி ஓகே, இந்த கேஸ் கேன் எடுத்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனுக்கு தட்டி ஆளை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா சொல்லி நேக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு கவுண்ட்டுக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன், டக்குன்னு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. இப்போ கூட ஒரு இது வந்துச்சு, வியூஸ் நிறைய வியூஸ் போச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வீடியோ போட்டு வரனால அதே மாதிரி தான் கைஸ். நீங்கள் டக்குன்னு வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எங்களுக்கு இது கிடைக்கும். இது அமெரிக்கன் கார்னால அந்த சைடு தான் டோர் இருக்குது, இந்த சைடு இருக்காது, நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் எடுத்தாச்சு, ஃபார்வேர்ட். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி படிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம் நீங்களும் உடனே வீடியோ பார்க்க முடியும். டாடா பாய் பாய். இதோட